அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல் முதல் முறையா பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கு சார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நெறைய குடுத்துருக்காங்க சார். அத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருக்காங்க. கைட்லைன் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்றத பத்தி தெளிவா நான் இப்ப வந்து சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு உங்களோட லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் அப்படின்ற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அத தெளிவா வைங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரூல் நம்பர் 1 அண்ட் ரூல் நம்பர் 2 கேண்டிடேட் அதாவது ஆயுஷ் பட்டப்படிவுகளுக்கு நீங்க விருப்பத் தேர்வு அதாவது நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்க. உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் பதிவு செய்யும்போது, மாணவர்கள் திரும்ப பெற முடியாத அதாவது நீங்க ரூ. 500 கட்டுறீங்க. நீங்க ரூ. 500ன்றது நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திஸ் சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் வில் பி அவைலபிள் ஒன்லி ஆஃப்டர் சக்சஸ்ஃபுல் பேமெண்ட். நீங்க இந்த ரூ. 500 பே பண்ணி முடித்தால் மட்டுமே, நீங்க இந்த சக்சஸ்ஃபுல் பண்ணா தான் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றத செய்ய முடியும். இது எது வழியா பண்ணலாம் அப்படின்னா, டெபிட் கார்ட்ல பண்ணலாம், கிரெடிட் கார்ட்ல பண்ணலாம், நெட் பேங்கிங் அப்படின்றத மட்டும் தான் குடுத்துருக்காங்க. யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷன் தரப்படவில்லை. ஒரு முறை ப்ளீஸ் நோட் பண்ணிக்கங்க. அதனால் உங்களுக்கு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை அப்படின்னா, வேறு ஏதாவது நம்ம ப்ரௌசிங் சென்டர்ஸில் பண்ணுறது நல்லது. சரி. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கேண்டிடேட்ஸ் வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்க ஃபீஸ் வந்து 5000 கவுன்சிலிங் ஆன்லைனில் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது சாய்ஸ் ஃபில்லிங் அப்போவே ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு இவங்க வந்து பே பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. Candidates belong to SC, SCA, ST, BC converted Christians who are not having valid family income certificate less than 2.5 lakh annual should pay. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது கேண்டிடேட் பிலாங் டு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் ப்ராப்பராக அந்த 2.5 லட்சத்துக்கு கீழே இன்கம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு சரியாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் 5000 அட்வான்ஸ் ஃபீ அப்படின்றத ஆன்லைன் மூலிமா கட்டணும் அப்படின்றத வலியுறுத்தியிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு முறை திரும்ப சொல்கிறேன். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கண்டிப்பாக 5000 பே பண்ணணும் ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்ச பிறகு. அதன் பிறகு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்ன 500 கம்பல்சரி. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடித்த பிறகு இந்த பேமெண்ட்டை கண்டிப்பாக 5000ன்றது இன்னொரு அடிஷ்னல் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அவங்க பிசி கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸில் இருக்கக்கூடிய கேட்டகரி மெம்பர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்கம் சர்டிஃபிகேட் 2.5 லேக்ஸுக்கு லெஸ் தென் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபீஸ்லேருந்து விதிவிலக்கு அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது கட்ட வேண்டாம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட் பிலாங் டு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் பிசி கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் வந்து ஹூ ஹாவ் ஃபேமிலி வேலிட் இன்கம் சர்டிஃபிகேட் லெஸ் தென் 2 சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த டியூஷன் ஃபீஸை கட்ட வேண்டாம் அப்படின்றதான் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கூட கரெக்டாக கேர்ஃபுல்லாக உங்களோட சாய்ஸ் செலக்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போ ஒரு விஷயம் செலக்ட் பண்ணுறீங்க, தப்பி தவறி ஏதாவது எங்கேயோ ஒரு தெரியாத காலேஜ், ஒரு ப்ரைவேட் காலேஜ் ஏதோ ஒன்று மாற்றி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டெஃபினட்டாக அது வந்து ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் சீட் மேட்ரிக் சம்மந்தமான விஷயங்கள் நம்மளுடைய டிஎன் ஆயுஷ் செலெக்ஷன் வெப்சைட்லேயே அதில் தான் போடுவோம் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க 7வது ரூலாக. அதன் பிறகு 6வது ரூலாக சொல்லியிருப்பாங்க. 7வது எந்த விதமான இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோ அல்லது கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா, செலெக்ஷன் கமிட்டி அதற்கு பொறுப்பேற்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் ப்ராப்பராக இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இடங்களாக கண்டிப்பாக நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அதை வந்து பதிவு செய்யுங்கள் அப்படின்றத சொல்கிறேன். மொபைலில் பண்ணாதீங்க. அப்புறம் அட்மிஷன் வந்து ஒன்லி ஆன்லைன் மூலியமாக தான் நடக்கப்படும். ஸ்ட்ரிக்ட்லி மெரிட் பேஸும் ரிசர்வேஷன் கோட்டா பிசி, எம்பி நம்மளுடைய கோட்டா இருக்கு இல்லையா, அது பேஸ் பண்ணி தமிழ்நாடோட ரிசர்வேஷன் பாலிசி படி தான் இது நடக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் யாருக்காவது சீட் அலாட் ஆகலை, அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் அலாட் ஆகலை அப்படின்னா, கேன் லாக் தியர் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி ஆஸ் பர் த ஜென்ரல் மெரிட் டெஸ்ட். இப்போ இன்கேஸ் போன வாரத்தில் ஸ்பெஷல் கேட்டகரிக்கான சீட் கவுன்சிலிங் நடந்துச்சு. உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அதில் தெரியும், ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி அலாட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் திரும்பவும் ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட் படி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. எப்போவுமே ஆன்லைன் ஃபில்லிங் அப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸை வந்து ஆன்லைன் ஃபில்லிங்கில் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெப்சைட்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க. அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஒன் கேண்டிடேட் லாக் தேர் சாய்ஸஸ் ஃபர்தர் ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் கேண்டிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தர் சேஞ்சஸ் எப்போவும் அலோவ் பண்ண மாட்டாது. ஏன்னா ஏஐட்ரிபிள்ஸ்லையாவது எதாவது அன்லாக் பண்ணி எதாவது பண்ணிட்டு கிடக்கலாம். பட் இதில் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்சிங் த பிரான்ச்சு, காலேஜோ எதுவுமே அலோவ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ரைட். ஆஃப்டர் த செலெக்ஷன் ஆஃப் அட்மிஷன் நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து கண்டிப்பாக ரிப்போர்ட்டிங் டைமில் சப்மிட் பண்ணணும். இஃப் சி இஸ் லைபிள் ஃபார் ஃபோர்ஃபிட்
செக்டார் ஆஃப் செலெக்ஷன் அட்மிஷன் பண்ணும்போது சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஏதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட அந்த செலெக்ஷனை நிராகரிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்தவித உரிமை உண்டு அப்படின்றதையும் அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதன் பிறகு அலர்டட் கேண்டிடேட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மஸ்ட் டவுன்லோட் தியர் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அண்ட் ரிப்போர்ட் த கன்சர்ன் மெடிக்கல் காலேஜ் இன்ஸ்டியூட் வித்தின் த கிவன் டேட். அதாவது கவர்மெண்ட் காலேஜுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சம்டைம் கவர்மெண்ட் காலேஜ் தானே அப்படின்றதுனால அங்கே நேம் இருக்கும் அப்படின்றதுல இல்லை. யாருனாலும் சரி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி கன்சர்ன்டு இன்ஸ்டியூஷனில் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இருக்கிறவங்க டவுன்லோட் த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஆஃப்டர் பேயிங் 5,000. அதாவது இதில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குது அப்படின்னா டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்கில் இருக்குது. இதே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் ஃபார் கவர்மெண்ட் சரண்டர் சீட்ஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா டவுன்லோட் தேர் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஒன்லி அந்த 5,000 பே பண்ண பிறகு தான் உங்களுக்கு நீங்கள் அந்த விஷயத்தை டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதை கொண்டு அந்த கன்சர்ட் இன்ஸ்டியூஷனில் கொடுங்கன்ற சொல்லியிருக்கிறாங்க. இந்த 5,000 அப்படின்றது ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒரு கவர்மெண்ட் சரண்டர் சீட்ஸில் அலாட் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பண்ணால் தான் உங்களுக்கு இதாகும். சரி, இதே வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி கேண்டிடேட்ஸில் இருக்கிறவங்க உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் லெஸ் தேன் 2.5 லேக்ஸ்க்கு கீழே இருக்குன்னா நீங்கள் இந்த 5,000 கட்ட தேவையில்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் 14th ரூல். அதன் பிறகு டியூரிங் ரிப்போர்ட்டிங் கேண்டிடேட் உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து ஒரிஜினல்ஸோடு சப்மிட் பண்ணணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு 8வது இன்ஸ்டியூஷனில் அவங்க இன்கேஸ் நீங்கள் கொண்டு போகல அதுலேருந்து ஒரு நாள் 2 நாள் டைம் கொடுக்குறாங்க. சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக எந்தவித உங்களுக்கு நோட்டீஸும் கொடுக்காம அந்த சீட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு எல்லா வகையான உரிமை இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தமிழ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இங்கிலீஷில் பாருங்கள். இங்கிலீஷில் ஏதாவது டவுட் இருந்தால் தமிழில் பாருங்கள். ரெண்டையும் வெரிஃபை பண்ணுறது நல்லது அப்படின்ற விஷயத்த 16வது ரூலில் சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது சந்தேகம்னா செலெக்ஷன் கமிட்டி சென்னை அணுகலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த 16 ரூல்ஸை தெரிஞ்சுட்டு அதன் பிறகு அட்டன் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். ஸோ அமௌண்ட் சம்மந்தமான விஷயங்கள் தான் காலையில் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இதில் கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.